அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காராமணி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கறி குழம்பை விட இது இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுலபமான முறையில் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் காராமணி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் இதை தரணி கொட்டைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ கறிவேப்பிலையும் ஒரு வரமிளகாவும் கிள்ளி சேர்த்துக்க போகிறேன். நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வதங்க விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் கிரேவியில் நம்ம வெங்காயம் சேர்த்ததே தெரியாது. பாருங்கள், நல்லா வெங்காயம் சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். வெங்காயமும் இன்னும் நல்லா செவந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனைலாம் போய் வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காக ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் வீட்டில் நானே ரெடி பண்ண சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் என்ன காரத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட மசாலாலாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்கானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க காராமணியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து காராமணியும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த காராமணியோட மிக்ஸ் ஆகும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும் நமக்கு. இப்போ இதுலேயே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம விசில் தான் போட போகிறோம், அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த காராமணிக்கு மேலே கொஞ்சம் மிதந்து வர அளவுக்கு சேர்த்தோன்னா நமக்கு விசில் விட்டு எடுக்கும் போது நல்லா கிரேவி திக்காக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் நாம் தண்ணி சேர்த்தா போதும். நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கொதி வரும்போது விசில் போட்டால் போதும். மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு 3 விசில் ஃபுல் ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு திக்காக சூப்பராக காராமணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
எண்ணெய் மட்டும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. அதிகமாக சாப்பிட மாட்டேன்ட்டு நினச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.